ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் மாறும். அடிக்கடி எழுந்துட்டீங்களோ, சோர்ந்து போகாதுங்க. உங்களை எழும்பி நிம்மர பண்ணுகிறதுக்கு இந்த ஆண்டவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நான் விழுந்துட்டேன்னா என்னால் எழும்ப முடியல, கவலைப்படாதுங்க, அவர் தூக்கி நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பாருங்க, 3 மாதத்தில் கமந்து விழுது, 6 மாதத்தில் தவழுது, 7-8 மாதத்தில் பிடிச்சி எலும்பி இருக்குது, ஒரு 10-12 மாதம் நடக்க ஆரம்பிக்குது, விழுந்துருது. சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்க விழுந்துடுறோம். பின்னாட்டில் அவர்கள் பெரியவங்களாக மாறிடுவாங்க. கர்த்தர் நல்லவர். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. விழுந்துட்டான்னு சொல்லி உடனே ஆண்டவர் நியாயந்திருத்து உடனே எங்கேயே தள்ளி விடுகிற தேவனால மறுபடியும் தூக்கி எழுந்து உங்களை நிற்க பண்ணுகிறார். ஆமென். பல வருஷத்துக்கு முன்னால் சைனி அப்ரஹாம் அவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. அவங்களுக்கு இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அவங்க ஃபஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் குறிப்பிட்ட மீட்டர் வரையிலும் அவங்க அடுத்த ட்ராக்கில் வரக்கூடாது என்பது ரூல்ஸ். இவங்க அடுத்த ட்ராக் வந்துட்டாங்க. அதுக்கு முன்பதாகவே அடுத்த ட்ராக் வந்துட்டாங்க. அவங்களுக்கு மெடல் மறுக்கப்பட்டது. அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கலை. டாக்டர்ஸ் அவங்களுக்கு தூக்க மாத்திரை தூங்க வச்சாங்கன்னா அடுத்த நாள் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடணும். இது 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் அவங்களை தைரியப்படுத்தினாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு அடுத்த நாளே வெள்ளிப்பதக்கம் வென்றாங்க. 3வது வந்து மறுபடியும் ஒரு தங்கப்பதத்தை வாங்கிட்டு தான் ஒலிம்பிக்லேருந்து இந்தியா வந்தாங்க. சோர்ந்து போகாதுங்க. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கன் தீங்கில கிடப்பான். நீதிமான் பணத்தில் விழுந்துட்டான எழும்பிடுவான், வியாதியில் விழுந்துட்டான எழும்பிடுவான், கஷ்டத்தில் விழுந்து எழும்பிடுவான். கவலைப்படாத, கர்த்தர் தூக்கிடுவார். ஏன்னா நம்ம நீதிமானாக்கிறவர் கர்த்தர். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம், இயேசு இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய மீட்பினாலே நீதிமானாக்கப்பட்டோம். இவை அழைத்து நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதுங்க. நெப்போலியன் போனபார்ட் எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு முறை ஒரு பட்டாளத்தில் இராணுவ வீரர் விசாரிக்கும் போது அதிகாரி ஒரு இராணுவ வீரரை பார்த்து சொன்னார், இவன் அடிக்கடி விழுந்துட்டான், 9 முறை இது வரைக்கும் விழுந்திருக்கான். சொன்னால் முதுவை தட்டி கொடுத்து, இப்படி தான் தேவை, விழுந்த பிறகு எழுப்பி நிற்கிறான் பார், இப்படி ஆளு தான் தேவைன்னு சொல்லி முதுகில் தட்டி கொடுத்தாரான். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க, எழுந்து நிமிர்ந்து இருக்கிற கிருபைகளை தருவார். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜபிக்கலாமா? தகப்பனே, விழுந்து விட்டேன் என்று சோர்ந்து விடாதபடி கர்த்தரை சார்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்க வாழ்க்கையில் வெற்றிகரமாய் ஓட உதவி செய்யும். இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.